அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது, இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது, இன்றைக்கு சென்னை மாநகரத்தில் மழைநீர் வடிகால் வசதி செய்வதற்காக 2400 கிலோமீட்டர் தேர்வு செய்யப்பட்டு அதை phase 1, phase 2, phase 3 என்று எடுக்கப்பட்டு அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தினோம். அதில் 1240 கிலோமீட்டர் நீளமுள்ள வடிநீர் கால்வாய்களை அமைத்தது அதிமுக அரசு. அதற்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. இதுவரை முழுமையாக முடிக்கல. இதுவரை வடிநீர் கால்வாய்கள் முழுமையாக முடிக்கல. அதனாலதான் மிக்ஜாம் புயல் வந்த பொழுது ஆங்காங்கே தண்ணி தேங்கி மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. அப்ப கூட என்ன சொல்றாங்க, இந்த முதலமைச்சர் சொல்றார் 98% மழைநீர் வடிகால் கால்வாய் முடிக்கப்பட்டு விட்டது. இங்கே இருக்கின்ற மேயர் குறிப்பிடுகிறார் 98% முடிந்து விட்டது பணி. இங்கே இருக்கின்ற சென்னையில் இருக்கின்ற 2 அமைச்சர்கள், பொய் பேசுவதற்காக இருக்கின்ற 2 அமைச்சர்கள், அத்தனையும் பொய். உண்மை என்ற பேச்சுக்கே இடமில்லை. பொய் பேசுவதில் பரிசு கொடுக்கணும். இந்த 2 அமைச்சர் கொடுக்கலாம், சென்னையில் இருக்கிற 2 அமைச்சர் கொடுக்கலாம். அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் 98% வடிநீர் கால்வாய் பணிகள் நிறைவு பெற்றதாக. பிறகு மழை வந்து தண்ணீர் தேங்கி மக்களுடைய பிரச்சனை ஏற்பட்ட பிறகு பத்திரிகையிலும் ஊடகத்திலும் பேட்டி கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 38% தான் முடிஞ்சிருக்குது, எஞ்சிய பணிகள் அப்படியே இருக்கு சொல்றாங்க. எந்த அளவுக்கு பச்சை பொய் பேசுகின்ற அமைச்சர் இருக்கின்றார்கள், முதலமைச்சர் இருக்கின்றார்கள், மேயர் இருக்கின்றார்கள், எண்ணி பார்க்க வேண்டும். மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றுகிறார்கள். இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொண்டு வந்த திட்டம், இவர்கள் கொண்டு வந்த திட்டம் அல்ல. அந்த திட்டத்தை கூட முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. அதற்கு காரணம் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன். அதுதான் அவர்களுக்கு முக்கியம். அதனாலதான் இது தள்ளி போச்சு. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்தா ஒரே ஆண்டில் எஞ்சிய நீளமுள்ள வடிநீர் கால்வாய் பணிகளை நிறைவேற்றப்பட்டு எங்கேயும் சென்னை மாநகரத்தில் தண்ணி தேங்காம நாங்க பார்த்திருப்போம். நாங்க விட்டு சென்ற பணி, எஞ்சி இருக்கிற பணி கூட முழுமையா செய்ய வக்கில் அவர்களுக்கு. எல்லாவற்றையும் ஊழல், ஊழல் இல்லாத நிலையே கிடையாது. அதே போல இதற்கு முன்பு அந்த கால்வாய்களை தூர்வாருவதற்கு என்று எந்திரங்களை வாங்கல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வருகின்ற பொழுதுதான், அது அம்மா அரசு இருக்கின்ற பொழுதுதான் அதற்கு எந்திரங்கள் வாங்கப்படுகின்றன. அங்கே இருக்கின்ற கால்வாய்கள் சரியான முறையில் தூர்வாரி மழை காலத்திலே தண்ணீர் தேங்காமல் வடிநீர் கால்வாய் வடிநீர் வசதி செய்து கொடுப்பதற்காக இன்றைக்கு 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3 ரோபோட்டிக் எக்ஸ்கலேட்டரும் 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மினி ஆம்பிபியன் வாகனம் வாங்கப்பட்டு அதை பயன்படுத்தி ஆங்காங்க இருக்கின்ற கால்வாயில் இருக்கின்ற தூர்களை அகற்றி மழை காலங்களில் தண்ணீர் தடையில்லாமல் செல்லுகின்ற சூழ்நிலையை நாங்கள் தான் உருவாக்கி தந்திருக்கிறோம். நாங்கள் கொடுத்த வாகனத்தையாவது சரியான முறையில் பயன்படுத்தி இருந்தா, சரியான முறையில் தூர்வாரப்பட்டிருந்தா மக்கள் மிக்ஜாம் புயல் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் என்பதை மட்டும் நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். அதற்கு மேலாக மிக்ஜாம் புயல் வந்த பொழுது வட சென்னையில் கச்சா எண்ணெய் கடலில் கலந்து விஞ்ஞான வளர்ச்சி அடைந்த இந்த நேரத்திலும் 15 நாட்கள் அந்த கடலில் இருக்கின்ற அந்த மேலே படிந்த அந்த எண்ணெய் படலத்தில் அகற்றவே இல்லை. இதனால் மீனவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. அதை இந்த விடியா திமுக அரசுல முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால இப்படிப்பட்ட நிலைமைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டுகின்றது. இதனால் மீனவ மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட என்று இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன்.